ஓகே. அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம யோலோல வந்து ஒரு யூஸ் கேஸ், அதாவது ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் வந்து எப்படி டிடெக்ட் பண்ணிட்டு, நான் இந்த இமேஜ் குடுத்துருக்கேன். நீங்க எந்த இமேஜ் வேணாலும் குடுத்துக்கலாம். நீங்க நெட்ல தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலா இந்த பாக்ஸஸ் எல்லாமே அதுவா ஜெனரேட் பண்ணுது. இந்த பாக்ஸஸ் எல்லாமே அதுவே ஜெனரேட் பண்ணி பெர்சன் அண்ட் பைசைக்கிள் நான் சொன்னேன் இல்லையா? ஒரு 80 கிளாஸ் வந்து அவன் ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கான். அவன் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிற கிளாஸை வந்து நம்ம என்ன பண்றோம்? யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாடலை மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? சேம் அதே தான் கம்ப்யூட்டர் விஷன் ஃபார் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க. நம்பை மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க. அண்ட் மேட்ப்ளாட்லிப் வந்து நீங்கள் இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, கிராஃபாக வியூ பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுறீங்க. அண்ட் டார்க் நெட்டில் வந்து டார்க் நெட்ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்என் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ரீட் நெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எல்லாருமே இந்த யோலோ வெர்ஷன் 3 டைனி டாட் வெயிட்ஸையும் யோலோ வெர்ஷன் 3 டைனி டாட் கான்ஃபிகையும் நீங்கள் தான் டவுன்லோட் பண்ணணும். நான் உங்களுக்கு இந்த ஃபைல் நான் ஷேர் பண்ணிடுறேன். இந்த யோலோ பார்ட் 2 இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இதில் வந்து என்ன கேட்டிருக்கான், யோலோ வெர்ஷன் 3ல டைனி கேட்டிருக்கான். நான் அந்த வெயிட்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு என்ன ஆகும், டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ரெண்டுமே சேம் லொக்கேஷனில் தான் இருக்கணும். சரியா? அப்புறம் யோலோ வெர்ஷன் 3 டைனியில் கான்ஃபிக். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காப்பி பண்ணுவீங்க. எல்லாமே காப்பி பண்ணி உங்கள் நோட் பேடில் வந்து என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். ஓகேவா? நேம் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே இருக்குது லிங்க்கு, யோலோ வெர்ஷன் 3 டைனி டாட் கான்ஃபிக் அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? தென் கோகோடாட் நேம்ஸு, கோகோடாட் நேம்ஸில் வந்து 80 நேம் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு இதுவுமே வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணுது. பர்சன், பைசைக்கிள். கைஸ் இதில் அந்த 80 நேமில் இருக்கிற நீங்கள் என்ன இமேஜ் வேணாலும் கொடுக்கலாம். சரியா? கரெக்டாக கொடுங்க, கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணும். சரியா? ஸோ இந்த இமேஜில் இருக்கிறதெல்லாம் கொடுத்தாச்சு. இது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிட்டு நோட் பேடில் வந்து என்னென்னு சேவ் பண்ணணும், கோகோடாட் நேம்ஸ் அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணணும், நீங்கள் சேவ் பண்ணணும். நான் சேவ் பண்ணியிருக்கேனான்னு செக் பண்ணிடலாமா? ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கா, யோலோ வெர்ஷன் 3 டைனி டாட் வெயிட்ஸு, யோலோ வெர்ஷன் 3 டைனி டாட் கான்ஃபிக்கு, தென் வந்து கோகோ டாட் நேம்ஸ், கோகோ டாட் நேம்ஸ் இருக்கா மூணுமே. தென் வந்து என்ன இருக்கணும், உங்களோட ஃபைல் நான் தனித்தனியாக சொன்னேன் இல்லையா, ஒரு ஒருத்துக்கு இண்டிவிஜுவல் ஃபோல்டர் வந்து போடணும். இப்போ இதில் வந்து என்னோட கோடிங் வந்து இதுக்குள்ளே இருக்குது, ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் அப்படின்ற இதுக்குள்ளே வந்து என்னோட கோடிங் இருக்குது. ஸோ மூணு ஃபைலுமே ஒரே லொக்கேஷனில் தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இங்கே ரன் பண்ண போகும்போது ஈஸியாக ரன் ஆகும். ஸோ அதெல்லாமே ப்ரீ ட்ரெயின்டு மாடல், ஆல்ரெடி அவன் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கான், ரெடிமேடாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். சரியா? இப்போ கோகோ டாட் நேம்ஸ் அப்படின்னா உங்களுக்கு நேம்ஸ் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரீட் பண்ணிடும். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும், ரீட் பண்ணிடும். சரியா? அதுதான் இது. அதை எஃப்னு எடுத்திருக்கீங்க. இப்போ அந்த ஃபைலை வந்து ரீட் பண்ணுறீங்க, ஸ்ப்ளிட் லைன்ஸு. ஸோ ஒரு லைன்ஸு தனித்தனி ஆப்ஜெக்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எடுத்துக்கிறீங்க. பர்சன், பைசைக்கிள் அந்த மாதிரி தனித்தனியாக வந்து என்ன பண்ணிக்கிறீங்க, எடுத்துக்கிறீங்க. ஸோ இமேஜ் ரீடு கைஸ், என்னோட இமேஜ் பேர் இதுதான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க. நான் image1 ஹைஃபன் அந்த மாதிரி தான் நான் நேம் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நேம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இதிலே பார்த்தாலே தெரியும் எதில் முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. 1 செகண்ட், இங்கே இருக்கா image1 -1.png, அந்த நேம் வந்து என்ன பண்ணிக்கோங்க, அதெல்லாம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்களோ அந்த பேர் வச்சுக்கோங்க அதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இமேஜை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதில் என்னென்ன இருக்குது, ஹைட் அண்ட் வித் வந்து என்ன இருக்குது அந்த இமேஜில். இப்போ பார்த்தீங்கல்ல அந்த இமேஜில் ஹைட் அண்ட் வித் 3ன்றது வந்து என்னது, கலர். 3ன்றது சேனல்ஸ் தான், கலர் கிடையாது. சேனல் தான் சொல்லணும். அது நம்ம ஆர்ஜிபி சேனல், பிளாக் அண்ட் ஒயிட் சேனல் தான் சொல்லணும், கலருன்னு சொல்லக்கூடாது. சரியா? தென் இதோட ஹைட் அண்ட் வித் அந்த இமேஜ் எடுத்து இதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் கைஸ். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், பிளாப் அப்படின்னா 4 டைமென்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது. அதாவது ஒரு இமேஜை பிளாப்ன்றது ஒரு 4 டைமென்ஷன் அரே. பார்த்தீங்கல்ல நான் ப்ரீவியஸாக அந்த ஐரிஸ் பூ காமிச்சேன், அதில் வந்து அரே பார்த்தீங்களா, 255 255 255 அந்த மாதிரி ஷோ ஆச்சு. அந்த மாதிரி 4 டைமென்ஷன் அதே வந்து நம்ம என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். இமேஜ் கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து இந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்கணும், அதாவது 1/255 அந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்கணும். அப்படின்னுக்காக நம்மளோட ஹைட் அண்ட் வித் வந்து எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கணும், ஆனால் ஈக்குவலாக கொடுக்கணும். 416னா 416 கொடுக்கணும், 308னா 308 கொடுக்கணும், 320 அப்படின்னா 320 அப்படின்னு கொடுக்கணும். சரியா? புரியுதா? ஓகே. தென் இது வந்து
சப்ட்ராக்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சப்ட்ராக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணாது, அதை அப்படியே வச்சுக்கும். ரெஸ்ட் பொசிஷனில் வச்சுக்கும். ஸ்வாப் ஆர்பி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிஆரை ஆர்ஜிபியாக மாற்றணும் அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே வந்து ஆர் வந்து நடுவில் இருக்கு. ஆரையும் சாரி 1 செகண்ட். ஃபர்ஸ்ட் வந்து பிஜிஆர், ஜி வந்து சென்டரில் இருக்குன்னு நினைக்கிறேன். பிஜிஆர் ஆர்ஜிபி. அப்போ நீங்கள் எதை ஸ்வாப் பண்ணணும், எதை மாற்றணும்? பி இங்கே கொண்டு வந்துட்டு ஆரை வந்து எங்கே கொண்டு வரணும், முன்னாடி கொண்டு வரணும். அதுதான் ஸ்வாப்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஆரி பியும் வந்து ஸ்வாப் பண்ணியிருக்கான். கிராப் வந்து என்ன கொடுத்துருக்கான், ஃபால்ஸ் கொடுத்துருக்கான். இது வந்து கிராப் பண்ணலை, ரீசைஸ் பண்ணியிருக்கு. புரியுதா? சுருக்கி இருக்கு, கம்ப்ரஸ் பண்ணியிருக்கு. தெரியுதா? புரியுதா? புரியல வசந்த், மறுபடியும் சொல்லுங்க. இது வந்து கிராப் பண்ணல இமேஜ். ஸோ என்னோட ஹைட் அண்ட் வித் வந்து என்னது, என்னோட இமேஜில் 808,1616. இப்போ நான் வந்து ஷேப் பண்ணிட்டேன் இல்லையா? இப்போ என்னோட ஷேப், இதோட ஹைட் அண்ட் வித் இப்போ என்னவா இருக்கு? 320. இது வந்து நம்ம இமேஜை கிராப் பண்ணல, கம்ப்ரஸ் பண்ணியிருக்கோம். புரியுதா? ரெக்டாங்கிளா இருக்கிற இமேஜ் ஸ்கொயரா வந்து கம்ப்ரஸ் பண்ணியிருக்கோம். புரியுதா? அதே இமேஜ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ணிருக்கோம்னு சொல்றீங்க. ஆமா. ஓகே, ஓகேவா? இப்போ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, 1ன்றது எத்தனை சாம்பிள் நம்ம கிட்ட இருக்கு? ஒரு சாம்பிள். சேனல் வந்து 3 அண்ட் ஹைட் அண்ட் வித் வந்து 320 அப்படின்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம் இதுல. சேனல் வந்து பிளேஸ் மாதிரியும் நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்ணுமா? ஸோ யூஸ்வலாக சாம்பிள் ஹைட் வித் சேனல் அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ இங்கே செகண்ட் பிளேஸில் இருக்குது சேனல். ஏன்னா நம்ம அப்படிதானே நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்கோம், அந்த கலரோட ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்கோம். தென் வந்து அதோட ஹைட் அண்ட் வித் வந்து கொடுத்துருக்கோம். அதனால அப்படி நம்மளுக்கு ஷோ ஆகுது. நம்ம பிளாகோட ஷேப் தானே பார்க்குறோம். நீங்க பிளாக் கொடுத்துருக்கீங்களா, அதோட ஷேப் தானே பார்க்குறோம் நம்ம. இமேஜோட ஷேப் நீங்க பார்க்கல, பிளாகோட ஷேப் பார்க்குறீங்க. ஓகே, சரியா? இமேஜோட ஷேப் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அப்படி ஷோ ஆகும். ஃபைன். தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட் அவுட்புட் லேயர். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் நேம்ஸ், கெட் அன்கனெக்டட் அவுட் லேயர்ஸ் நேம்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். எவ்வளோ 16 எவ்வளோ 23. எவ்வளோ 16னா 16 லேயர்ஸ் இருக்கும், 23 அப்படின்னா 23 லேயர்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணும், ஒரு லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணும். அதாவது சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா இப்போ யோலோ 16 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான லேயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கேட் மாதிரியான ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம டிடெக்ட் பண்ணலாம். ஆனால் யோலோ 23 பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு ரேட் இருக்கு இல்லையா, ரேட்டு, வேற என்ன எனக்கு சின்ன சின்னதா பெருச்சாளி, வேற சின்ன சின்ன இது அனிமல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, குட்டி குட்டி, அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே டிடெக்ட் பண்ணுறதுக்கு மல்டிபிள் லேயர்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். சரியா? இதுல லேயர்ஸ் நிறைய இருக்குங்களா? ஆமாம், லேயர்ஸ் நிறையா இருக்கும். இந்த மாதிரி 16 மாதிரி என்ன நம்பர் வேணா வரும்ன்றீங்களா? அவன் அங்க வச்சிருக்கிறதா வரும், நம்மளுக்கு எக்ஸ்ட்ராலாம் வராது. எவ்வளோ 16 அண்ட் எவ்வளோ 23 வரும். ஓகே, 16 20 இருக்குங்கிறீங்க அப்போ. ஆமா. ஓகே, எவ்வளோ நிறைய இருக்கு, நிறைய மாடல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும், நிறைய லேயர்ஸ் வந்து ஷோ ஆகும். இது குட்டி குட்டி பாயிண்ட்ஸை கூட நல்லா கிளியரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஷோ ஆகலையா? இதுல வந்து ஒரு டாகும் ஒரு சைக்கிளும் இருக்கு. ஸோ இது வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே டிடெக்ட் பண்ணுது. இந்த இடத்துல உங்களோட ஹீட் மேப் வந்து யூஸ் ஆகும். ஹீட் மேப்ன்றது ஹையஸ்ட் வெயிட்டேஜ் எது இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ணும். அதாவது எந்த பெட்டிக்குள்ள ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இருக்கோ அந்த பெட்டி வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ணுது. ஒரே நிமிஷம்.
தெரியுதா கைஸ் இமேஜ்? தெரியுதா? தெரியுது. ஸோ இதில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து எப்படி டிடெக்ட் பண்ணியிருக்காங்க? கிரிட் பேட்டர்ன்ஸ் வச்சு டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. தெரியுதா? எஸ். ஸோ இந்த டாக்ன்ற ஆப்ஜெக்ட் இது இந்த கிரிட்டுக்குள்ளே வருது, சைக்கிள்ன்ற ஆப்ஜெக்ட் இந்த கிரிட்டுக்குள்ளே வருது. ஸோ அதை இது பண்ணி தான் உங்களுக்கு வந்து பாக்ஸ் வந்து ஷோ ஆகுது. புரியுதா? ஸோ இதில் நிறைய கிரிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டிடெக்ட் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஓகேவா? ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்கான். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் செகண்ட். அப்புறம் லேயர் அவுட்புட்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேயர் அவுட்புட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோட ஃபார்வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் வந்து அவுட்புட் லேயர் நேம்ஸ் அப்படின்ட்டு இப்போ இதை வந்து வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரேஸாக வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஷோ ஆகும். சரி, அரேஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இந்த இதில் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இதாக வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கும். இப்போ என்னோட மவுஸ் கர்சரை பாருங்க, இந்த இடத்துல ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்கா? இந்த பாயிண்ட்ல இந்த கோஆர்டினேட்ல ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்கா? மவுஸ் கர்சரை பாருங்க கைஸ், இந்த ஆரோ மார்க்கிங் ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்கா? இல்ல. இங்க இந்த ஆப்ஜெக்ட் இருக்கா? கிடையாது. ஸோ அப்படியே ஒன்னொன்னா ஆரோ மார்க்கை வச்சு வச்சு பார்க்கும்போது எங்க அந்த ஆப்ஜெக்ட் இருக்கோ ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆகும் அந்த ஆப்ஜெக்ட். புரியுதா? ஓகே. ஓகேவா? ஸோ இது நல்லா பாருங்க, இது ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சரியா? லேயர் அவுட்புட்ஸ் வந்து அப்படின்ட்டு வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து என்ன ஆகுது உங்களுக்கு ஷோ ஆகுது. அதில் என்ன பண்ணுறீங்கன்னா லேயர் அவுட்புட்டில் வந்து நீங்கள் யார் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 0th இண்டெக்ஸ் எடுத்துக்கிறீங்க. லேயர் அவுட்புட்டில் 0th இண்டெக்ஸ் எடுத்துக்கிறீங்க. 0th இண்டெக்ஸ்லேயே யார் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வந்து ஷோ ஆகுது. இப்போ 0th இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்கு அதில்? 0th இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே ஷோவாக வராங்க. இவங்களையும் நீங்கள் யார் தான் எடுக்கிறீங்க? 0th இண்டெக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ 0th இண்டெக்ஸ் எடுத்தாச்சு. ஏன் எடுத்தேன் அப்படின்னா இப்போ இந்த ஒரு பாயிண்ட் பாருங்க கைஸ், இந்த ஒரு பாயிண்ட் அதாவது இந்த செவுரை பாருங்க, இந்த செவுத்துல இந்த ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஒரு பாயிண்ட் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் எக்ஸ், கீழே பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் எக்ஸ், செகண்ட் வந்து சென்டர் ஒய், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹைட்டு, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதோட வித்து, தென் அந்த ஆப்ஜெக்டோட ஸ்கோர். சரியா? இப்போ இது அந்த 80 கிளாஸ் இங்கே இருக்கு. இங்கே ஏதாவது ஹையஸ்ட் ஸ்கோர் இருந்தால் அது அந்த ஆப்ஜெக்ட். புரியுதா? புரியுதா? ஓகே. அதாவது 80ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யாரு? பர்சன். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பைசைக்கிள். அதே மாதிரி இன்னும் நிறைய இருக்கு ஆர்டரா. நீங்க இந்த கோகோடாட் நேம்ஸ்குள்ள கொடுத்துருப்பீங்களா, அதுதான் அந்த ஆப்ஜெக்டோட நேம். அதுல ஹையஸ்ட் ஸ்கோர் வருதுங்களா? அது அது ஆப்ஜெக்ட் சொல்றீங்களா இல்ல 2.577 அந்த மாதிரி வேல்யூஸ்ல வருது அது வந்து ஆப்ஜெக்டா? ஆஹா, இந்த இந்த இதுக்குள்ள ஹையஸ்ட் ஸ்கோர் இருந்தா அது ஆப்ஜெக்ட். ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல இந்த இதுக்குள்ள. ஸோ இதுதான் அந்த 80, இதுதான் அந்த 80 கிளாஸஸ். புரியுதா? இமேஜ் கிளாசிஃபிகேஷன்ல பார்த்தீங்கல்ல மொத்தம் 10 ஆப்ஜெக்ட் இருந்தது. அது ஹார்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சா 9 பாயிண்ட் சம்திங் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் காமிச்சுதா? அதே மாதிரி இதுக்கும் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் வந்து காமிக்கும். ஓகே. அப்ப அந்த 8.5 இருக்கு அது என்னது? இதுவா? அதெல்லாம் என்ன வேல்யூ அது? இது வந்து அதோட சென்டர் எக்ஸோட வேல்யூ. ஓகே. எலிஃபென்ட் காமிச்சல்ல, எலிஃபென்ட்ல இந்த இடம் வந்து சென்டர் எக்ஸ். இது வந்து எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ வந்து நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகுது. ஓகே. தென் அதோட வித் அண்ட் ஹைட்டு, அந்த இமேஜோட வித் அண்ட் ஹைட்டு, தென் அதோட ஆப்ஜெக்ட்னஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஷோ ஆகுது நம்மளுக்கு அப்படின்ட்டு அது வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஸ்கோர் வேல்யூ. ஓகே. இதில் டவுட் இருக்கா? கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவும் இல்லை. டவுட் இருக்கா ஏதாவது? இப்போ சும்மா அப்ராக்சிமேட்டாக வேற ஏதாவது கொடுக்கலாமே. 7th இண்டெக்ஸில் கொடுத்து என்ன வருதுன்னு பார்க்கலாம்.
கைஸ் இது ஒரு ஆக்சிஸா வரும் கைஸ். உங்களுக்கு எப்படி சொல்றது, இப்போ இந்த மங்கி இமேஜை எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஜீரோத்து எடுத்துக்கலாம். 0ல 1 வந்து யாரு, இந்த மங்கி. அப்போ இங்கே மங்கி இருக்கு, அதனால நம்மளுக்கு வந்து மங்கி இருக்கிற இடத்துல ஸ்கோர் வேல்யூ வந்து ஹையா இருக்கும். இது 0. சாரி, ஃபர்ஸ்ட் 0.0, 0.1, 0.2 இந்த மாதிரி இருக்கும். 0.3, 0.4, 0.5, 0.6 இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணும். 0th இண்டெக்ஸில் 5th ஒன், 0th இண்டெக்ஸில் 6th ஒன் அப்படின்ட்டு எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்கே 1.0, 1.1, 1.2 இந்த மாதிரி நான் எழுதியிருக்கிற மேட்ரிக்ஸ் தெரியுதா, புரியுதா? புரியுது. அந்த இதில் இப்போ இந்த இடத்துல டைகர் ஃபேஸ் வந்து வருது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு யாருக்கு ஸ்கோர் அதிகமாக இருக்கும்? ரெண்டுமே 2-2 இருந்ததுன்னா யாருக்கு ஸ்கோர் அதிகமாக இருப்பீங்க? டைகருக்கு தான் ஸ்கோர் அதிகமாக இருக்கும். அதுதான் அவங்க கொடுத்துருக்கான். சரியா? அப்போ டைகர்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எல்லாமே வருது, அதுதான் அவன் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் கொடுக்குறது சென்டர் எக்ஸ் சென்டர் ஒய். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வித் ஹைட். தென் அதே மாதிரி ஆப்ஜெக்ட் வந்து டிடெக்ட் பண்ணும். நீங்க இது கொடுத்தீங்கன்னா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒன்னோட டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா? அப்ப இதுல இன்டெக்ஸ் வந்து நிறைய இருக்கும், கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா. ஓகே. சரியா? தென் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்ஸஸ், இப்போ வந்து பாக்ஸ் கான்ஃபரன்ஸ் ஸ்கோர் நம்ம எல்லாமே எம்டி லிஸ்ட் தான் கிரியேட் பண்ணிருக்கோம். இதை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்கு தான் நீங்க என்ன பண்றீங்க, லேயர்ல அவுட்புட்ஸ் எடுக்கிறீங்க. லேயர் அவுட்புட்ஸ்ல யார் இருக்கா, இவங்க எல்லாமே இருக்காங்க. லேயர் அவுட்புட்ஸ்ல இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, அந்த அனிமல்ஸ்ல இருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் வரும். ஓகேவா? அந்த லேயர் அவுட்புட்ஸை நீங்க என்னென்ன எடுத்திருக்கீங்க, அவுட்புட்னு எடுத்திருக்கீங்க. சரியா? லேயர் அவுட்புட்ஸ் அவுட்புட்னு எடுத்திருக்கீங்க. அப்போ அவுட்புட்டை வந்து என்னென்ன எடுத்திருக்கீங்க, டிடக்ஷன் அப்படின்னு எடுத்திருக்கீங்க. அவுட்புட்டை வந்து என்னென்ன எடுத்திருக்கீங்க, டிடக்ஷன். இப்போ அந்த பாயிண்ட் தான் இது. சரியா? அதாவது ஏன் டிடக்ஷன் வந்து 5க்கு மேலே எடுத்திருக்கேன், ஏன் டிடக்ஷன் 5க்கு அப்புறம் எடுத்திருக்கேன், இதெல்லாமே என்னது, கிளாஸஸ். கரெக்டா கைஸ்? இதுதானே அந்த 80 கிளாஸ். அந்த 80 கிளாஸ் அதுதான் வந்து நம்மளுக்கு ஸ்கோர் வேல்யூ. கரெக்டா? ஸ்கோர் வேல்யூ வந்து அதுல எது ஹையஸ்டா இருக்கும் அப்படின்ட்டு கிளாஸ் ஐடி, இதுல எது மேக்ஸிமமா இருக்கோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கிளாஸ் ஐடியா எடுத்துக்கிறோம். சரியா? தென் கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர். ஸ்கோரையும் கிளாஸ் ஐடியும் கொடுத்தா தான் நம்மளுக்கு அது ஸ்கோர் கொடுக்க முடியும். இது வந்து எலிஃபென்ட் அண்ட் இதுக்கு வந்து ஸ்கோர் கொடுத்தா தான் நம்ம அது எவ்வளோ பர்சன்டேஜ் எலிஃபென்ட் அப்படின்னு சொல்ல முடியும். புரியுதா? இப்போ இந்த ஸ்கோர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு எல்லாமே ஜீரோவா இருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே ஜீரோவா இருக்கு. இன்கேஸ் ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்தது அப்படின்னா, இப்போ பர்சன் அப்படின்னு இருக்காரு, பர்சன் இருந்தாருன்னா இந்த ஸ்கோர் வந்து ஹையா இருக்கும். இந்த ஸ்கோர் மட்டும் ஹையா இருக்கும், மித்தது எல்லாமே ஜீரோவா இருக்கும். புரியுதா? பைசைக்கிள் அப்படின்னா இந்த ஸ்கோர் மட்டும் ஹையா இருக்கு, ரிமைனிங் எல்லாமே என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். அப்போ இதுல மேக்ஸிமம் தானே எடுக்கிறீங்க, ஆர்குமெண்ட்ஸ்ல மேக்ஸிமம் ஸ்கோரை மட்டும் நீங்க எடுத்துக்கிறீங்க. அதுவும் அதோட கான்ஃபிடன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ கான்ஃபிடன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கணும்னா கிரேட்டர் தென் 0.7 தான் இருக்கணும். அப்போதான் உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு கண்டுபிடிக்கும், ஹையஸ்டா இருக்கிறத மட்டும் தான் கண்டுபிடிக்கும். சரியா? இப்போ நீங்க இதை வந்து சேஞ்ச் பண்ணீங்க, கான்ஃபிடன்ஸ் லெவலை வந்து சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். 0.7 வந்து நான் சேஞ்ச் பண்ணனா தெரியுதா? இப்போ நிறைய ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணிருக்குல்ல, கார்ல ஃபர்ஸ்ட் டிடெக்ட் பண்ணவே இல்லை. எஸ் புரியுதா? ஓகே. ஸோ இது வந்து நீங்க டியூன் பண்ண தான் உங்களுக்கு டியூன் ஆகும். ஸோ ஸ்கோர் வேல்யூ வந்து நான் 7 வச்சுக்கிறேன். அதான் 70% மேலே இருக்கிறது மட்டும் நமக்கு ஷோ ஆகுது. தென் சென்டர் எக்ஸ். சென்டர் எக்ஸ்னா என்ன சொன்னேன், டிடக்ஷன்ல 0 வந்து யாரு, டிடக்ஷன்ல 0 யாரு கைஸ், சென்டர் எக்ஸ். டிடக்ஷன்ல 1 வந்து யாரு, சென்டர் ஒய். டிடக்ஷன் 2 யாரு, வித் ஹைட். தென் வந்து என்னது, சாரி ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ், சாரி சென்டர் எக்ஸ், சென்டர் ஒய், வித் ஹைட். தென் வந்து என்னது கொடுத்துருக்கானா, ஷோ ஆகுது. அதுல நம்ம இதில் மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஆன்சர் வந்து கால்குலேட் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ அப்போ வந்து அப்பாயின் பண்ணீங்க எக்ஸ் ஒய். இப்போ ஒரு பாக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இதெல்லாமே இதில் கொடுக்கணும். எக்ஸ் ஒய் வித் ஹைட்டு கொடுத்தா தான் நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் வரைய முடியும்.
எஸ், ஒரு கான்ஃபரன்ஸ் ஃப்ளோட்டில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஸ்கோர் ஷோ ஆகும். அதே மாதிரி தான் கிளாஸ் ஐடியும். சரியா? இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஸ்கோர்ஸ் அப்படின்னு நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்கோர்ஸ்னா இதை தான் எடுத்திருக்கேன். இதுதான் என்னது, அந்த 80 ஸ்கோர். 80 ஸ்கோருமே நம்மளுக்கு எப்படி தான் இருக்கீங்க, ஜீரோவாக தான் இருக்கு. பாக்ஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மொத்தம் எத்தனை பாக்ஸ் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு? ஃபர்ஸ்ட் எக்ஸ், சென்டர் எக்ஸ், சென்டர் ஒய், ஹைட் அண்ட் வித். புரியுதா? மொத்தம் எத்தனை பாக்ஸ் நம்மளுக்கு டிடக்ட் பண்ணியிருக்கு? 5 பாக்ஸ் டிடக்ட் பண்ணியிருக்கு. 5 பாக்ஸுக்கு கான்ஃபரன்ஸ் ஸ்கோர் வந்து என்னது காய்ஸ்? 70, 89, 74, 81, 80. அப்ப கிளாஸ் ஐடி என்ன? ஃபர்ஸ்ட் 4 பேரு பர்சன். அடுத்தது வந்து யாரு? அடுத்தது யாரு? பைசைக்கிள். மறந்துட்டீங்களா? பைசைக்கிள். ஓகே. பாருங்க, பர்சன். 0னா பர்சன் அர்த்தம். 1னா வந்து என்னது, பைசைக்கிள். 2 அப்படின்னா என்னது, காரு. 3னா மோட்டார் பைக். இந்த ஆர்டர் தான். சரியா? அப்படியே ஒரு ஆர்டரா? சரியா? ஓகே. தென் இப்போ என்எம்எஸ் ஸ்கோர் வந்து பார்க்குறோம். நான் மேக்ஸிமம் பாக்ஸ் அப்படின்னா 0.5க்கு மேலே இருந்தால் அது எடுத்துக்கும். 0.4க்குள்ளே இருந்தால் அந்த த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ வந்து என்ன பண்ணிக்காது, எடுத்துக்காது. நீங்கள் வந்து இது இன்னுமே கம்மி பண்ணலாம். கம்மி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்னேக் டிடெக்ட் ஆகாமல் இருந்ததுல, அந்த மாதிரி ஸ்னேக் உங்களுக்கு என்ன ஆகும், டிடெக்ட் ஆகும். சரியா? சரியா? இப்போ இண்டெக்ஸ் பாக்ஸு. இப்போ எந்தெந்த இண்டெக்ஸ்லாம் வராங்க? 0லேருந்து 4 வரையும் இருக்காங்க. ஸோ ஆர்டர் மாறி இருக்கு. இப்போ ஃபாண்ட் சைஸ் வந்து பாருங்க. ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஹெர்ஷி பிளைன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஹெர்ஷி பிளைன்னா இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட் இருக்கும். இந்த பர்சன்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட் வந்து ஷோ ஆகும். அண்ட் ரேண்டம் யூனிஃபார்ம் கலர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ரேஞ்ச் வந்து 0 to 255. லென்த் கிளாஸ் அப்படின்னா நம்ம கிளாஸோட லென்த் எவ்வளோ, 80 கிளாஸஸ் இருக்கு. அப்போ 80மே டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும். கரெக்டா? கைஸ் ஆமாவா இல்லையா? 80 ஆப்ஜெக்ட் 80 கலர்ல இருக்கும். சரியா? நீங்க வந்து வேற வேற இமேஜ் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ இண்டெக்ஸ் வந்து நான் என்னவா மாத்துறேன்னா ஃபிளாட்டனா மாத்துறேன். அதாவது எனக்கு என்ன மேட்ரிக்ஸா இருந்தாலும் அதை வந்து நான் 1 டைமென்ஷனா நான் மாத்துறேன். ஒரு பாக்ஸ் வேணும் அப்படின்னா பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து யாரு இருக்கா? இப்போ இண்டெக்ஸஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து யார் இருக்கா? 1. ஸோ இந்த பாக்ஸ்ல 1 வந்து வரும். அப்போ ஸ்ட்ரிங்ல கிளாஸ் ஐடி வந்து 1ன்னு வரும். தென் வந்து ரவுண்ட் அப் பண்ணுவாங்க. தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து என்னது, கலர்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன ஆகும், இங்கே ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வரும், அந்த பர்சன் நேம் வரும். தென் வந்து என்னது 0.7 அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன ஆகும், இங்கே ஷோ ஆகும். சரியா? இதெல்லாமே ஸ்ட்ரிங்ல தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் வேணும் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணணும்னா என்னென்ன கொடுக்கணும், இமேஜ், எக்ஸ் அண்ட் ஒய் வந்து கொடுக்கணும். தென் எக்ஸ் வித்து, தென் வந்து என்னது ஒய்ல ஹைட் வந்து கொடுக்கணும். தென் கலர் அண்ட் ரெக்டாங்கிளோட பிக்சல் 2 பிக்சல்னா தடியாக இருக்கும். இன்னும் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் திக்காக கொடுத்துக்கலாம். புட் டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்டில் வந்து எப்படி இருக்கணும், இமேஜ் இருக்கணும். இமேஜ்க்கு மேலே என்ன இருக்கணும், லேபிள். லேபிள் இருக்கணும். ஸ்பேஸ் வந்து என்னது, கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் ஷோ ஆகுதா? இது வந்து ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல எனக்கு ஒய் வந்து ஒரு -10 அப்படின்ட்டு இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் தள்ளி வந்து வரும். புரியுதா? புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்போ எக்ஸ் கமா ஒய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் வந்து 10,10ல வந்து நான் ஒரு பாயிண்ட் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா, நான் அதில் வந்து ஒரு 10 லெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து எங்கே வந்து நான் அந்த பாயிண்ட்டை கொடுக்க முடியும்? 10 லெஸ் பண்ணிட்டேன்னா இதில் கொடுக்க முடியும், 0ல தானே கொடுக்க முடியும். எக்ஸ் கமா கொடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு பாயிண்ட்டையுமே இங்கே வந்து லெஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? லெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ஃபாண்ட் கொடுத்துருக்காங்க. தென் வந்து அந்த ஃபாண்டோட டெக்ஸ்ட் சைஸு, தென் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர்ல இருக்கு. ஒயிட் கலர்ல தான் இருக்கு டெக்ஸ்ட் எல்லாம். ஓகேவா? அண்ட் 2 வந்து அந்த பிக்சலோட சைஸ். ஓகேவா? அதுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ கன்வெர்ட் பண்ணுறீங்க பிஜிஆர் டு ஆர்ஜிபி. ஏன்னா நீங்கள் கிராஃபாக பார்க்கணும் அப்படின்னா அதை வந்து கன்வெர்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ டிடெக்ட் ஆகுதா? ஒரே நிமிஷம், ஃபர்ஸ்ட்ல இருந்து ரன் பண்ணிக்கிறேன். எஸ், டிடெக்ட் ஆகுதா உங்களுக்கு? இப்போ பர்சன் எல்லாம் ஒரு கலர்ல இருக்காங்க, பைசைக்கிள்ல ஒரு கலர்ல இருக்கு. தெரியுதா? ஸோ இந்த ப்ரீ ட்ரெயின்டு மாடல் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு இமேஜாக கொடுத்து வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. எந்த இமேஜ் கொடுத்தாலும் அதை வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கணும்.
இதுல யாருக்கா டவுட் இருக்கா யூஸ் கேஸ்ல?